எரிபொருள் கிடைக்காததால பலூன்கள்ல சமையல் எரிவாயுவை வாங்கி செல்லும் மக்கள் எந்த நாடு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா உடனான இந்த போர்ல போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் ஹார்முஸ் நீரிணை சுமார் 2 மாச காலமா மூடப்பட்டு தான் கிடக்கு. இந்த ஹார்முஸ் நீரிணை என்பது இந்த அனைத்து கப்பல்களும் இந்த குறுகிய கடல் வழி பாதையாகத்தான் இந்த எரிபொருள்கள் எல்லாம் எடுத்து செல்வாங்க. உலகின் 20% எண்ணெய் போக்குவரத்து இந்த பாதை வழியாக தான் நடைபெறுவதால உலகின் பல்வேறு நாடுகள்ல எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு கடும் பாதிப்பை சந்திச்சு வருது ஒவ்வொரு நாடும். எரிபொருள் தட்டுப்பாட்டால பாகிஸ்தான்ல பொதுமக்கள் பலூன்கள்ல சமையல் எரிவாயுவை வாங்கி செல்றாங்க. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா பாதி நேரம் மின்வெட்டு, வீட்டிலிருந்தே பணியாளர்கள் வேலை செய்வது, அதே போல இணைய வழி கல்வி என பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமா கராச்சி மக்கள் பிளாஸ்டிக் பலூன்கள்ல சமையல் எரிவாயு நிரப்பி தற்காலிகமா சேமிக்கிறாங்க. இந்த பலூன்கள் உள்ளூர் சந்தைகள்ல சுமார் 1000 முதல் 1500 வரை கிடைக்கின்றன. குறிப்பாக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளில் சிறிய உராய்வு, வெப்ப வெளிப்பாடு அல்லது ஒரே ஒரு தீப்பொறி கூட வெடிப்பை தூண்டக்கூடும் அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. வீடுகளுக்குள்ள இது போன்ற தற்காலிக சேமிப்பு அமைப்புகள் இருப்பது தீ விபத்துகள் குறித்த அச்சத்தை அதிகரித்துள்ளதுடன் அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் அப்படின்னு நிபுணர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சம்பவம் மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்திவிடும். மேலும் இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க.